தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புடைய 1.4 1 ஏக்கர் 4 சென்ட் 40 சென்ட் அந்த கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் அந்த மதிப்புள்ள அந்த இடத்த ஆட்டைய போட்ட விஷயத்தில் நீதிமன்றம் கடுமை காட்டியது. அதன் தொடர்பாக இப்போ பல பேர் அது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்த ஆட்டை போடுவதற்கு முழு முதற் கடவுளாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சது ஜஸ்டின் மணிகண்டன் சொல்லப்படுகிற ஒரு பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி. அவர் தான் கொடைக்கானல்லேருந்து ஒரு நாள் டெபுடேஷனில் இங்கே இந்த நிலங்களை மாற்றி கொடுத்துட்டு போனதா சொல்லப்பட்ட விஷயத்தில் அவர் முன்ஜாமீன் பெற்றிருந்தார். ஆனால் அந்த முன்ஜாமீனை ரத்து செய்துட்டாங்க நீதிமன்றம். அந்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட உடனே அவருக்கு உடல்நலக்குறைவு, வழக்கம் போல நெஞ்சு வலி தான், வேற என்ன நெஞ்சு வலி. இப்போ அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். இதுக்கு இடையிலேயே வழக்கில் அன்வர்தீன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர், இவர் தான் இதற்கான ஆவணங்களை ரெடி பண்ண விஷயம், மற்ற பல டாக்குமெண்ட் விஷயங்களை உருவாக்குனது, போலி டாக்குமெண்ட் பண்ணது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த அன்வர்தீன் என்ற இந்த வழக்கறிஞரையும் கைது பண்ணியிருந்தது காவல்துறை. அப்புறம் ஜெயபிரகாஷ்னு ஒரு கேரக்டர், அவர் தான் பல விஷயங்கள்ல இதற்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவர் தலைமறைவா இருந்தார். அப்புறம் அவரையும் அவர் குடும்பத்தாரெல்லாம் போய் பிடிச்ச உடனே அவரே சரண்டர் ஆயிட்டார். இப்போ அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பல பேர் கைதாகி இருக்கிறாங்க. இந்த கைதான விஷயங்கள்ல இந்த அன்வர்தீன் என்கிற இந்த வழக்கறிஞர் சிறைக்குள்ளேயே கடுமையான நெஞ்சு வலி காரணமாக சிறையிலேயே செத்து போயிட்டார், இறந்து போயிட்டார். அவரை ஹாஸ்பிட்டலுக்காக தூக்கிட்டு போறாங்க. திடீர்னு மயங்கி விழுந்தவரை தூக்கிட்டு போறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில சொல்லிட்டாங்க அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி நிலத்தை ஆட்டைய போட்ட விஷயத்துல கைது செய்யப்பட்டவர்களை இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டார். சிறையிலேயே அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மன உளைச்சல் என்ன, அவர் என்ன அழுத்தம் கொடுத்தாங்க, எப்படி அவர் இறந்து போனார்? நார்மலா சிறைக்கு போனவர் விசாரணை என்ற பெயர்ல காவல்துறையினர், அதாவது சிபிசிஐடியினுடைய அழுத்தங்கள் காரணமாக அவருக்கு இத்தகைய சூழல் ஏற்பட்டதா, உளவியல் ரீதியாக அவர் துன்புறுத்தப்பட்டாரா, அல்லது வழக்கம் போல அந்த போலீஸ் பண்ணும்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவமா? சமீபத்தில் சபரிவர்மன் ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளேயே செத்து போனானே, அவனை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போனா அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நடந்துருச்சா? என்ன சம்பவம் நடத்தப்பட்டுச்சு இந்த அன்வர்தீன் விஷயத்துல? அவருடைய மரணம் சந்தேகமாக பலரால் இப்போதைக்கு விமர்சிக்கப்படுகிற விஷயமாக மாறி போச்சு. அவர் நிஜமாவே நெஞ்சு வலியில செத்து போயிட்டாருன்னு காவல்துறை சொல்லுது. எப்படி நல்லா இருக்கிறவங்க உடனே அவங்களுக்கு மூச்சுத்திணறல் வருது, நெஞ்சு வலி வருது, எப்படி செத்து போறாங்கன்னு தான் தெரியல நமக்கு. எனவே மக்களே, இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எழும்புகிறது. ஏன் இந்த சந்தேகம் எழும்புகிறதுன்னு சொல்றேன்னா, ஒரு வழக்கறிஞர் செத்து போயிட்டாரு. மிக முக்கியமாக பதிவு செய்த அதிகாரி ஜஸ்டின் மணிகண்டன், அவரும் திடீர்னு எனக்கு நெஞ்சு வலி வருது, எனக்கு பயங்கரமா எனக்கு உடல்நல குறைவுனோன்னா அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. அப்புறம் அவர் ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போது ஐசியூவில் ஒரு சிகிச்சையில் இருக்கார். அவர் இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஜெயிலில் வைக்கணும், நீதிமன்ற காவலில் வைக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அவர் உடல்நலக்குறைவு ஐசியூவில் வைக்கணுன்றனால அரசினுடைய கண்காணிப்பில், காவல்துறை கண்காணிப்பில் ஜஸ்டின் மணிகண்டன் அவசர சிகிச்சை பிரிவு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அந்த ஜெயபிரகாஷ்ன்றவர் தலைமறைவாக இருந்தவர் மறுபடியும் இப்போ சேர்ந்திருக்கார். பட் ஆக மொத்தம் இதில் ஒரு பெரிய ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தடுப்பதற்காக, அதை மறைப்பதற்காக, மடை மாற்றுவதற்காக வழக்கமாக தாவேகா அரசாங்கம் செய்கிற டைவர்ட்டிங் பாலிடிக்ஸையும் டர்ட்டி பாலிடிக்ஸ், இது ரெண்டையுமே அவர்கள் இந்த விஷயத்திலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சொல்லுவாங்க, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. அதாவது சிவன் சொத்து, சிவபெருமானுக்கு சொந்தமான கோயில்களுடைய சொத்துக்களை ஆட்டைய போட்டால அவருடைய குடும்பமே விளங்காது, வம்சம் விளங்காது அப்படின்லாம் பழமொழி சொல்லுவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, மக்கள் இறை நம்பிக்கை என்பதை வைத்துக்கொண்டு அந்த இறைவன் பேர்ல இருக்கிற மக்களுடைய நம்பிக்கையை ஏமாத்தின எவனா இருந்தாலும் அவன் குடும்பம் விளங்காதுன்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்ப இதுவும் அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஒருத்தன் தனிநபர் ஆக்கிரமிக்க முயற்சி எடுத்தால் அந்த
யார் ஆக்கிரமிக்க முயற்சி எடுத்தாலும், எப்பேற்பட்ட அப்பாட்டக்கராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை அவங்க வணங்குகிற கடவுளே கொடுப்பாருன்னு நீங்களும் நம்பலாம், நானும் நம்புறேன். ஓகே, எனிவே மக்களே, இந்த பழனி தண்டாயுதபாணி விஷயத்துல இன்னும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வரும். இது இடையில எத்தனை பேர் நெஞ்சு வலியால் இறக்க போகிறார்களா, இல்லை எத்தனை பேர் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா ஒரு மரணம்ன்ற உடனே நம்ம சந்தேக கண்ணோடு நம்ம பார்க்கல. ஆனால் இந்த செயல்பாடுகள் சிபிசிஐடி விசாரணை ஏற்கனவே பல மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம இது இந்த தாவேக அரசாங்கம் காப்பாற்றுகிற பல விஷயங்கள் செய்ய போனதுனால தான் இந்த சந்தேகங்கள்லாம் எனக்கு ஏற்பட்டுகிறது. என் சந்தேகங்களை மக்களாகி உங்கள் முன்னாடி வச்சுட்ட நீங்க முடிவு பண்ணுங்க, தாவேக அரசாங்கம் இந்த 100 கோடி விஷயத்துல மிக தெளிவாக செயல்படுகிறதா அல்லது யாரை காப்பாற்றுகிற முயல்கிறது. நல்லா இருந்த ஜஸ்டின் மணிகண்டன் எப்படி போய் அவர் உடனடியாக ஐசியூல அட்மிட் பண்ற அளவுக்கு அவர் சீரியஸா மாறுவார்? இந்த கேள்வி தொக்கி நிற்கிறது. பதில் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.